ஹாய் ஸ்ரீ கிருஷ்ணா ஃபார்மசி முகப்பேர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பெஷல் ஷூவை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் 2 காலுக்கு ஷூ கேட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஒரு காலுக்கு தான் ஷூ கொடுப்போம். ஒரு கால் ஷூ வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெக் ஃப்ராக்சர் இன்ஜுரி ஆனவங்க உடனே நடக்க முடியாது. ஸோ டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க காலை கீழே ஊனக்கூடாது 1 or 2 monthsக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 monthsக்கு அப்புறம் டாக்டர் நடக்க சொல்லும் போது அவங்க காலை கீழே ஊன்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இன்னொன்று ரொம்ப பெயினாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஷூ இருக்குது. ஒரு காலுக்கு அவங்க யூஸ் பண்ணுற நார்மல் ஷூ போட்டுக்கலாம். பட் இன்னொரு காலுக்கு ஃப்ராக்சர் ஆனதுனால அவங்க கட்டு போட்டிருப்பாங்க. அந்த காலோட கட்டு ரொம்ப மேடாக உயரமாக இருக்கிறதுனால அவங்களால நார்மல் ஷூவை இந்த காலுக்கு அவங்களால போட முடியாது. ஸோ அதனால் ஸ்பெஷலாக அந்த காலுக்குன்னே இந்த ஷூ ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த ஷூ எப்படி இருக்குன்னா வெல்க்ரோ டைப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ இந்த ஷூக்குள்ளே அந்த காலை விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ டைட்டாக வேணுமோ அவ்வளோ டைட்டாக நம்ம அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷூ நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால அவங்க அந்த பாதத்தை கீழே ஊன்றதுக்கு பயப்பட மாட்டாங்க. அவங்களால நல்லா நடக்க முடியும். பெயினும் இருக்காது. ஸோ அடுத்த ஒரு 1 or 2 monthsக்கு அவங்க நார்மலாக நடக்கிற வரைக்கும் இந்த ஷூ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.